உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிரச்சனை முடிக்கிறதா உன் நோக்கம்னா ஸ்வேதாக்கு எதுக்கு ஃபோன் பண்ணு உங்க அப்பா கிட்ட கேட்டிருப்படி. என்ன கால உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். என்னன்னே தெரியல, சின்ன வயசுல இருந்து நான் செய்யாத தப்புக்கு அவமானப்படுறதும் அடி வாங்குறதும் ஒரு பழக்கமாவே போயிடுச்சு எனக்கு. டேய் சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கலடா. எனக்கு நீ மன்னிப்பு கேட்டா போதும், உன் கூட வாழ்ந்தா மட்டும் போதும் தான் நினைச்சிட்டு இருந்த. நீ யோசிக்கிற மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. நீ அப்படி யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு உன் சந்தோஷமும் உங்க அப்பா சந்தோஷம் மட்டும்தானே முக்கியம். அழகர் அப்படி பேசாத அழகர். சத்தியமா அப்படிலாம் இல்ல. எனக்கு உன் கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னு உன்னை பிரிஞ்சிருந்த பாத்தியா, எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கு தான் உங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னியா? ஏன் திரும்ப திரும்ப நீ அதையே பத்தி பேசிட்டு இருக்க? ஏய், உன்னை உண்மையா காதலிச்சதுக்காகவும் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கல. ஆதி சொன்னானே, அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக என் வெக்கம் மானம் சூடு சோர்ணம் எல்லாத்தையும் விட்டு வந்து உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் அவன் ஏது சொன்னா எதுக்கு சொன்னாலும் எதுக்கடா பண்ணுன்ற ஒரு திமிர் எப்பவுமே இருக்குண்டு எனக்கு. ஆனா இந்த ஆதி சொன்னா மட்டும் என்னால எதுவுமே தடுக்காம இருக்க முடியலடு. அவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா வர வழியில யோசிச்சிட்டே வந்தேன் தெரியுமா. நான் சரி நான் வீட்டுக்கு வருவேன், நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுவேன். ஆனா நீ வந்து வேணாம், நீ யோசிச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவேன் நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா. சத்தியமா எதிர்பார்த்தேன் நான். ஆனா நீ எதுவுமே பேசல. காலில் உழுக வர, சரி காலெல்லாம் உழுக வேண்டாம், வெறும் வாயில கேட்டா போதுன்னு எதுவுமே பேசல நீ. ஆனா என்னமோ தெரியல, எல்லாருக்குமே அழகர்னா கோமாளியா தான் தெரியுது இல்லையா. எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சவங்க ஆதியும் நீயும் மட்டும்தாண்டே. ஆனா நீங்க ரெண்டு பேருமே என்ன கோமாளியா மட்டும் தானே பாத்தீங்க. ப்ளீஸ்டா அப்படிலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படியெல்லாம் பேசாத? நீ பண்றதுல சொன்ன உனக்கு ஒரு மாதிரியா இருக்குதா? ஏன்டி கட்டின புருஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்க, அந்த இடத்துல 3/4 கிலோ மேக்கப் போட்டு இழிச்சிட்டு மினிக்கிட்டு நின்றுருக்கிற. இப்ப கேட்கற கஷ்டமா இருக்குது உனக்கு இல்லையா? வலிக்குதுரே, அவமானமா இருக்குதுரே எனக்கு. நான் வேலை வெட்டி இல்லாம இருந்திருக்கேன், கையில காசு இல்லாம இருந்திருக்கேன்டே. வீட்டில் சண்டை போட்டு வெளியூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கேன்டே. கையில காசு இருக்காது, சாப்பிட மாட்டேன் 2-3 நாள். அப்போ என் தன்மானத்தை இழந்து நான் இங்கேயும் நின்னது கிடையாது. உனக்காகவும் அந்த ஆதிக்காகவும் தன்மானத்தை விட்டு செய்யாத தப்புக்கு தான். ஒன்று மட்டும் சொல்றேன்டே, நான் நல்லவனா கேட்டவனான்னு எனக்கு தெரியாது சரியா. கொப்ப மோசமான அவன், அது உனக்கு என்னைக்கு புரியுமோ எனக்கு தெரியல. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். உங்க அப்பன் காலில் விழுந்தது போதுமா இல்ல நடு ரோட்ல உன் காலிலே விழுகணுமா? பதில் இல்ல. போ உங்க அப்பங்கிட்டே போ. அவ வரா பாட்டி. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு 2 பேரும் பேசாம போறீங்க என்கிட்ட. காலையில எழுந்து அம்மா கிட்ட பேசினா அதுவும் என்கிட்ட பேசாம மூஞ்சி தூக்கிட்டு போகுது. இப்போ நீங்க 2 பேருமே பேசாம போறீங்க. அங்க என்னடான்னு பார்த்தா அழகர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போறான். இப்ப எதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க உன்னை சித்திரவதை பண்றோமா இல்ல நீ ஒருத்தி எங்க எல்லாரையும் சித்திரவதை பண்றியா? ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு என்ன தெரியுமா? தான் புருஷனை எங்கேயுமே தலகுனிய விடாம இருக்கிறது தான் அழகு. இங்க பாரு, அழகர் மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. அவன் நேத்து காலில் விழுந்ததுதான் ஒரு பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இந்த பிரச்சனை இதோட முடியும்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேன். அதுக்காக காலில விழ சொல்லலாமாக்கா? ஹே, மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணி வந்தது அவன். நான் தடுக்காம இருந்தா எப்படி இந்த பிரச்சனை முடியும்? அதனால்தான் நான் தடுக்கல. வாங்க வாங்க ஆதி. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுங்களா? இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. அதுக்காக சொல்ல ஆண்டாள், எப்படியும் நான் பேசுறதை கேட்டு நீங்கள் அழதான் போறீங்க. அதனால தான் போயிட்டு அப்புறமா வரட்டுமான்னு கேட்டேன்.
என்ன அமைதியா இருக்கீங்க? ஓ, உங்களுக்கு காலில் விழுந்து பேசினாதான் பிடிக்கும்ல? அப்போ உங்க அப்பாவை கூப்பிடுங்க, நானும் ஒரு தடவை விழுந்துடுறேன். ஆதி, நீங்களுமா இப்படி பேசுறீங்க? என்ன வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? ஒருத்தன் தப்பே பண்ணாம வந்து மன்னிப்பு கேட்டான், ஆனா அது உங்களுக்கு பத்தாம அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. விழ சொன்னது நீங்களாவும் விழுந்தது உங்க அப்பா காலிலையும் ஒரே காரணத்துக்காக தான் ஆதி இன்னும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும். அவன் எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. உங்க மேல வச்சிருக்கிற லவ்வுக்காகவோ இல்ல இந்த குடும்பம் அவனுக்கு வேணுங்கிறதுக்காகவோ இல்ல, நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் வந்து மன்னிப்பு கேட்டான். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டதும் எனக்காகத்தான், அன்னைக்கு உங்க அப்பாவை அடிச்சதும் எனக்காகத்தான். அவன் எனக்காகத்தான் எல்லாம் பண்றான். எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்னப்பா ஆதி, என்ன ரவுடி பைய மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறவன்? என்ன உன் பிரச்சனை? வாங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதுல்ல? இதை பார்ப்பா ஆதி, இது எங்க குடும்பத்து பிரச்சனை. இதுல தேவையில்லாம நீ எதுக்கு தலையிடுறவ? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை போய் பாருப்பா நீயே. அழகர் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்க தான் செய்வேன். ஏப்பா, நீ தாராளமா வந்து நில்லு, இல்ல உட்காரு. அதை விட்டு போட்டு எதுக்கு எங்க கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறவன்? இல்ல உனக்கும் எனக்கு ஏதாவது விரோதமா இல்ல பகையா? நீங்க அழகரோட மாமனாரா இருக்கிறனால தான் இன்னும் என் வாயில இருந்து வார்த்தை நிதானமா வந்துட்டு இருக்கு. கோபமும் கண்ட்ரோல்ல இருக்கு. இதுவே வேற ஒருத்தனா இருந்தா அவன் இந்நேரம் அழகர் காலில் விழுந்திருப்பான், இல்ல என்கிட்ட அடி வாங்கிய சுயநினைவு இல்லாம இருப்பான். ஆதி, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்பாவை? என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. உங்களுக்கு தானே இவர் அப்பா, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் அப்பா இல்லைல்ல. இங்க பாருங்க ஆண்டாள், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அழகரும் நானும் இல்லை, உங்க அப்பா தான். நீங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க, உங்க அப்பா வாயாலே உண்மை எல்லாத்தையும் சொல்ல வச்சிருவேன். ஆனா வேண்டான்னு பேசாம இருக்கேன். ஏப்பா ஆதி, நீயும் கூட்டாளியும் சேர்ந்து ஏதாவது நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா? இந்த நாடகத்தை எல்லாம் வேற எங்கேயாவது போய் போடுங்க. என்கிட்ட காட்டிட்டு இருக்க கூடாது. திருந்த மாட்டீங்க. நான் எவ்வளவு பொறுமையா பேசினாலும் திருந்த மாட்டீங்கல்ல? ஓகே, உங்களுக்கு பேசுற விதத்துல பேசினாதான் புரியும்னு நினைக்கிறேன். ஆதி, என்ன நீங்க ஏன் முன்னாடி என் அப்பாவை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க சொன்ன உடனே கேட்டு அமைதியா போறதுக்கு நான் அழகர் இல்ல, ஆதி. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட காலில் விழ வச்சு உங்ககிட்ட இருந்து அவனை பிரிச்சு வச்சு ரசிக்கிற உங்க அப்பாவோட ஒரிஜினல் முகத்தை நான் எல்லார் முன்னாடியும் உரிச்சு காட்டு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.